உங்கள் டூத்பேஸ்ட்டில் உப்பு இருக்கா? காலையில் எந்திரிச்ச உடனே பல்லு விளக்காமல் இருந்தால் ஒரு மாதிரி அசிங்கமாக உங்களுக்கு ஃபீல் ஆகுது இல்லை? ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மனுஷங்கிட்ட போய் எப்பா நீ காலையில் எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி சின்ன சின்ன நாராக இருக்கக்கூடிய ஒரு பொருள் மேலே இன்னொரு பொருள் ஜெல்லு மாதிரி அப்ளை பண்ணி அதை கொண்டு போய் வாய்க்குள்ள வச்சு கிண்டுவேன்னு சொல்லியிருந்தா அவன் நம்மளை பார்த்து சிரிச்சிருப்பான். ஆனால் இன்னைக்கு எல்லாருமே அதை ரொட்டீனாகவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் 1920க்கு முன்னாடி வரைக்கும் ரெகுலராக டெய்லியும் காலையில் எந்திரிச்ச உடனே பல்லு விளக்கணும் அப்படின்ற ஒரு பழக்கம் மனிதர்கள்ட்ட காமனா இல்லாம இருந்த ஒரு விஷயம்தான். ஆனா அந்த பழக்கத்தை இன்னைக்கு எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெப்சோடன்ட்ன்ற ஒரு கம்பெனியினுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். கிளாட் ஹாப்கின்ஸ் அப்படின்றவர் தான் இந்த பெப்சோடன்ட் கம்பெனிக்கு மூளையா இருந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலமா மக்கள் எல்லாரையுமே பல்லு விளக்க வைக்கிறதுக்கு உந்துகோலா தூண்டினாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, யாராவது உங்ககிட்ட இல்லாத ஒரு பழக்கத்தை நீங்க செய்யறதுனால உங்ககிட்ட இருக்கிற கிருமி எல்லாம் சாகும், உங்க வாய்க்குள்ள இருக்கக்கூடிய நாற்றங்கள்லாம் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா நீங்க அவங்கள பார்த்து சிரிச்சிருப்பீங்க. ஏன்னா ரொம்ப நாளா உங்ககிட்ட அந்த பழக்கம் இல்லாம தான் இருந்துச்சு. அப்பெல்லாம் அப்படி பேடா நீங்க ஃபீல் பண்ணதே இல்லை. இங்கதான் ஹாப்கின்ஸ் அவரோட மூளைய ரொம்ப ஆழமா யோசிச்சு ஸ்ட்ராட்டஜியவே மாத்துறாரு. உங்க நாக்கை கொண்டு போய் பல்லு மேல வச்சு பாருங்க, ஒரு எனாமல் மாதிரி ஒரு படபடப்பு உங்களோட நாக்குல ஃபீல் ஆகும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே மக்கள் நிறைய பேர் எக்ஸ்பெரிமெண்டலா தன்னோட நாக்கை கொண்டு போய் பல்லு மேல வச்சு பாக்குறாங்க. அவங்களுக்கு அந்த படலம் ஃபீல் ஆகுது. ஃபீல் ஆன உடனே எங்களோட பெப்சோடன்ட்டை யூஸ் பண்றது மூலமா உங்களால அந்த படலத்தை நீக்க முடியும்னு சொல்றாரு. ஏன்னா அவர் முத கொண்டு வந்த ஃபார்முலா பேசிஸ்ல சிட்ரிக் ஆசிடும் மின்ட்டும் கொடுத்துருக்காரு. இந்த பேஸ்ட்டை வாங்கி நீங்க வாழ்க்கையிலேயே முத பல்லு வளர்க்குறீங்கும் போது உங்க வாயெல்லாம் குளிர்ச்சியா அப்படியே ஜில்லுன்னு சும்மா ஃப்ரெஷ்ஷா அப்படி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணா யாருதான் வேணான்னு சொல்லுவா? அதனுடைய வெளிப்பாடாக தான் இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் பல்லு வளர்க்குறத ஒரு ரொட்டீன் ஃபார்முலாவாக கொண்டு வந்துட்டாங்க. கார்பரேட் செக்டார், ஐடி செக்டார்ல எல்லாம் வேலை பார்க்கக்கூடிய பீப்புளுக்கு வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னா பிங்கி வாட்சிங் அப்படின்ற ஒரு பழக்கம் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, தொடர்ந்து மணிக்கணக்கில் உட்காந்து ஒரு சீரியஸை கம்ப்ளீட்டாக பார்த்து முடிக்கிறது ஜோடியா. ஸோ இந்த பழக்கத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்தவங்களை பற்றி தான் இதை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். நிறைய பேர் இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் மூலமாக வெப் சீரிஸ் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடிலாம் ஒரு நாடகம் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த நாடகத்தினுடைய கடைசியில் தொடரும் அப்படின்னு போட்டு முடிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்த நாடகம் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஒரு நாடகம் வரும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் டெய்லியும் ஒரு எபிசோடு வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் ஒரே நாளில் 2 எபிசோடு, ஒரே நாளில் 4 எபிசோடு அப்படின்னு கம்பெனிக்காரங்க விட ஆரம்பித்தாங்க. ஆனால் கம்பெனிக்காரங்க இப்படி ஒரே நாளில் 10 எபிசோடு விட்டால் கூட அதை தொடர்ந்து பார்க்கணுங்கிற எண்ணத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வந்தது நெட்ஃப்ளிக்ஸ். முன்னாடியெல்லாம் யாராவது ஒரு அரை மணி நேரம் ஒரு வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் டயர்ட்னஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த எபிசோடை நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் தொடர்ந்து இந்த வெப் சீரியஸை மக்களை பார்க்க வைக்கணும்னு நினச்சி 2012 போஸ்ட் பிளே அப்படின்ற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வராங்க. வீடியோ முடியக்கூடிய கடைசியிலேயே அடுத்த வீடியோவில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான காட்சிகளை ஒரு 5-10 செகண்டு உங்களுக்கு போஸ்ட் பிளேவாக போட்டு காட்டுவாங்க, சின்ன எடிட் மூலமா. அதை பார்க்கும்போது அடுத்த கதையில என்னென்னமோ நடக்குதே, இதை நம்ம கண்டிப்பா தொடர்ந்து பார்த்தே ஆகணுமே அப்படின்னு உங்களுக்குள்ளேயே உங்களை அறியாம ஒரு கியூரியாசிட்டி வரும். அந்த கியூரியாசிட்டியை தொடர்ந்து அடுத்த எபிசோட பிளே பண்ணுவீங்க. அதோட கடைசியில் இருக்கக்கூடிய போஸ்ட் பிளேவை யூஸ் பண்ணி அடுத்த எபிசோட பிளே பண்ணுவீங்க. இதைய தொடர்ந்து உங்களுக்கு கடைசி எபிசோட் முடிகிற வரைக்கும் ஃபாலோ பண்ண வச்சு ஒரு ஃபுல் வெப் சீரியஸை ராத்திரி பூரா உட்காந்து பார்க்குற பழக்கத்தை ஒரு பிராண்ட் உங்ககிட்ட விதைச்சிருக்காங்க. நம்ம ஊரெல்லாம் காஃபி குடிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம ஊரில் ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. டக்குன்னு அந்த கடைக்கு போனோமா, ஒரு கப்பு காஃபியை வாங்கினோமா, கப்புன்னு குடிச்சோமான்னு போயிட்டே இருப்போம். ஆனால் வெள்ளைக்காரங்க மத்தியில் காஃபி குடிக்கணும்னு ஆசைப்பட்டா நேராக காரை எடுத்துக்கிட்டு ஸ்டார்பக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டை நோக்கி தான் போவாங்க. எதனால் அவங்க அங்கே போகிறாங்க? சிம்பிள். ஒரு சின்ன கேம் விளையாடணும் அப்படின்னா அந்த கேமில் எப்போவுமே நம்ம ஜெயிக்கணும்னு நினைப்போம். இந்த மென்டாலிட்டியை ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக ஸ்டார்பக்ஸ் கம்பெனிக்காரங்க மாற்றினாங்க. ஸ்டார்பக்ஸ் அவங்களோட மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் முன்னாடியே மணியை லோட் பண்ணி வச்சுக்க முடியும்.
கையிலேருந்து காசு கொடுக்காம ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக நம்ம ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா நம்ம கையில் இருந்து காசு போகுதே அப்படின்ற பெரிய வருத்தம் சைக்கலாஜிக்கலாக நமக்கு ஃபீல் ஆகவே ஆகாது. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக மாற்றி ஆப்பில் பணத்தை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறமா அதை வச்சு ஸ்டார்பக்ஸுக்கு நீங்கள் பே பண்ணி தாராளமாக காஃபி வாங்கி குடிக்கலாம். இப்போ உங்களை திரும்ப திரும்ப அந்த ஸ்டார்பக்ஸுக்கு வர வைக்கிறதுக்காக அவங்க நிறைய ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ரிவார்ட்ஸை பயன்படுத்தினீங்கன்னா இன்னொரு ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. கேமில் நீங்கள் ஒரு ஸ்கோருக்கு அப்புறம் இன்னொரு ஸ்கோர், இன்னொரு ஸ்கோர் அப்புறம் இன்னொரு ஸ்கோர், அப்படி அப்கிரேட் ஆகிட்டே நீங்கள் போகணும், அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும்னு ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலை சாதாரண காஃபி கப்பில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த ரீசன் காரணமாக தொடர்ந்து அடிக்கடி ஸ்டார்பக்ஸுக்கு போகக்கூடிய பழக்க வழக்கம் சுற்றி இருக்கக்கூடிய நிறையா வெள்ளைக்காரங்களுக்கு வர ஆரம்பிக்குது. அவங்க ஒரு பெரிய பிராண்டாக மாறி நிற்கிறாங்க. காதில் வெள்ளை கலர் ஏர்பட்ஸும் உங்களோட ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கும்போது ஆப்பிள் லோகோ தெரிகிற மாதிரி வச்சு ஃபோட்டோ எடுக்கிற ஆளாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோசியல் சிக்னலிங் அப்படின்ற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலமாக இந்த ஒயிட் கலர் ஏர்பட்ஸை காதில் மாட்டிருக்கிறவங்க சோசியல் ஸ்டேட்டஸில் உயர்ந்தவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்மளையே நம்ப வச்சது தான் ஆப்பிள் கம்பெனி பண்ண ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஆப்பிள் நிறுவனம் தங்களுடைய ஃபஸ்ட்டு ஐபாடை ரிலீஸ் பண்ணும்போது இந்த மார்க்கெட்டில் இருந்த எல்லா ஏர்ஃபோன்ஸுமே பிளாக் கலரில் கிரே கலரில் தான் இருந்தது. ஸோ அவங்க தங்களோட சிம்பாலிக் ஸ்டேட்டஸை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக ஒயிட் கலரில் ஏர்பாட்ஸை அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த ஒயிட் கலர் ஏர்பாட்ஸை நீங்கள் காதில் மாட்டிட்டு போனாலே நான் ஒரு ஆப்பிள் யூசர் அப்படின்னு கெத்தா ஊருக்குள்ளே காமிச்சுக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை அவங்க இந்த சொசைட்டிக்கு ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் நீங்கள் காமிச்சுக்கிற மாதிரி பிரதிபலிக்கிற மாதிரி அந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறாங்க. பாட்டு கேட்குறதுங்கிற ஒரு சாதாரண நிறையா மக்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு சோசியல் ஸ்டேட்டஸாக மாற்றினது ஆப்பிளோட பிரில்லியன்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. 1,70,000 ரூபா போட்டு இந்த ஃபோனை வாங்குறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய பேட்டரி பேக்கப் நமக்கு பத்தாதுன்னு தெரிஞ்சும், அதில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் நமக்கு பொருந்தாதுன்னு தெரிஞ்சும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தேவையான சார்ஜரையும் பவர் பேங்கையும் இன்னும் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கணும்னு தெரிஞ்சும் சோசியல் ஸ்டேட்டஸ்ன்னு நினச்சி நிறையா பேர் தனக்கு தேவையே படலைன்னாலும் இந்த ஃபோனை வாங்கிட்டு இருக்காங்க. ஒரிஜினலாக இந்த ஃபோனை டிசைன் பண்ணப்பட்டது யாருக்கு அப்படின்னா உண்மையாலுமே சோசியல் ஸ்டேட்டஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பீப்புளுக்கு. அதாவது நான் ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், மிஞ்சி போச்சுன்னா ஒரு பெரிய ப்ரெசன்டேஷன், பெரிய லெவல் கம்பெனி மீட்டிங்ஸ், எம்என்சியினுடைய ஓனர்ஸ் இவங்களெல்லாம் பார்க்கும்போது சின்னதாக அப்பப்போ 2-3 ஃபோட்டோஸ் மட்டும் எடுப்பேன் அப்படின்ற பீப்புளுக்காக தான் இந்த ஃபோன் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் இதை சோசியல் ஸ்டேட்டஸாக மார்க்கெட்டில் அவங்க ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்து இறக்குனதுக்கு அப்புறமா தேவையே இல்லாத அல்லு சில்லெல்லாம் ஐஃபோன் வாங்கினாதான் கெத்து அப்படின்னு நினச்சி கடனை உடனே வாங்கி இஎம்ஐயை போட்டு அங்கே இங்கேன்னு கஷ்டப்பட்டு குறைச்ச காசையெல்லாம் கொட்டி ஐஃபோனை வாங்கி வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஐஃபோன் யூசர்ஸை உங்களுக்கு யாரையாவது தெரியும் அப்படின்னா மறக்காமல் அவங்களோட பேரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இன்ஸ்டாவில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டேக் பண்ணி விடுங்க. உங்கள் வீட்டில் சும்மா சுற்றிட்டு இருக்கிற ஃபேனை ஃபோட்டோ எடுத்து அதை ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு கிக்கு கிடைக்கும். டக்குன்னு வீட்டுக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி பறந்துச்சுன்னா அதை ஃபோட்டோ எடுத்து போடுறது மூலமாக உங்களுக்கு ஒரு கிக்கு கிடைக்கும் அப்படின்னு யாராவது சொன்னால் என்னடா லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லுவீங்கல்ல. இதைய இன்னைக்கு இந்தியாவில் பல்லாயிரம் கோடிக்கணக்கான மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காரணம் ஸ்னாப்ஷாட் அப்படின்ற பிராண்டு கொண்டு வந்த ஸ்ட்ரீக் அப்படின்ற ஃபீச்சர் தான். ஸ்னாப்ஷாட் அறிமுகப்படுத்தின ஸ்னாப் ஸ்ட்ரீக்ஸ் அப்படின்ற ஃபீச்சரின் காரணமாக நீங்கள் ஒரு ஃபோட்டோவை எடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஸ்ட்ரீக்ஸாக போஸ்ட் பண்ணுவீங்க. இதைய நிறைய நண்பர்கள் பார்க்கும்போது உங்கள் பேருக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஃபயர் எமோஜி வரும். அந்த ஃபயர் எமோஜி உங்களுக்குள்ள ஒரு டோபமைனை கிரியேட் பண்ணும். இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க நிறைய நண்பர்கள் பார்த்துக்கிட்டே இருக்க அந்த ஃபயர் எமோஜியோட நம்பர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக பா நம்ம ஏதோ பெருசாக சாதிச்சிட்டோண்டா, இந்த மலையை இழுத்து கையில் வச்சிருக்கோண்டா அப்படின்ற மாதிரியான ஃபீலை உங்களை அறியாமே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதை ஒருவேளை 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த இடத்துல ஸ்னாப் ஸ்ட்ரீக்ஸ் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா ஒரு எம்டியாக வெற்றிடத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு கண்டது கடையதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட ஆரம்பிப்பீங்க. டீ கடையில் போய் டீ குடிச்சா ஒரு ஃபோட்டோ, வடை சாப்பிட்டாத ஒரு ஃபோட்டோ, வெளியில் பைக் எடுக்க போனால் ஒரு ஃபோட்டோ, அண்ட் மரத்தை பார்க்க போனால் அங்கே ஒரு ஃபோட்டோ. மரத்தை எவனாவது ஃபோட்டோ எடுப்பானா? நான் எடுப்பேன்டா, நான் வைப்பேன், ஸ்னாப் ஸ்டிக்கில் வைப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறையா பேர் இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம மூளை எப்போவுமே ஒரு லாஸ் அவர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது இழக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காது.
ஸோ இந்த மைண்ட் செட் அந்த ஸ்ட்ரீக்ஸை திரும்ப திரும்ப போஸ்ட் பண்ண வச்சு உங்களை தொடர்ந்து அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்த வைக்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கே தெரியாமல் இன்னும் நிறையா விஷயங்களில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அண்ட் திஸ் இஸ் பிரவீன்குமார் மங்களராஜா. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மர்மம்.